Taste the Daily. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் இறந்ததற்கு விளம்பர வெறியர் மா சுப்பிரமணியத்தின் மருத்துவத்துறையே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாழையாத்துப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக்கின் மனைவி ஜெயலட்சுமி இரண்டாவது குழந்தை பிரசவத்திற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கு விடியா அரசின் சுகாதாரத்துறை அலட்சியமும் முறையாக சிகிச்சை அளிக்காததுமே காரணம் என குற்றம் சாட்டிய அவரது உறவினர்கள் குமுளி மதுரை தேசிய நெடுஞ்சாலையிலும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பும் ஆவேச மறியலில் ஈடுபட்டனர். எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல. இன்னைக்கு நீதி கேட்டு வந்திருக்கான். அடுத்து தமிழ்நாட்டுல இந்த இது நடக்கக்கூடாது, யாருக்கு நடக்கக்கூடாது. அனுப்புறாங்களா என்ன போனதான் தெரியும். நாங்க இப்பதான் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருக்கோம். அடுத்து உள்ள போகணும். அடுத்து எதுவும் இந்த இது நடக்கக்கூடாது. அடுத்து காணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கடைசிமா நிக்கணும். அந்த டாக்டருங்க ஆபரேஷன் பண்ண டாக்டருங்க வெளியே வந்து இது என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு சொல்லணும், வெளியில வந்து பேசணும். அப்போ 10 மணிலேருந்து 2.5 மணி 4.5 மணி நேரம் ஒரு பெரிய டைம், கோல்டன் டைம். அந்த டயத்தை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இது டாக்டரோட அலட்சிய போக்கு. அதை வந்து கேட்க போன அங்கே இருக்கிற இப்போ இருக்கிற டீன்னா இப்போ அவருக்கு இன்சார்ஜ் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப அசால்ட்டான பதில். ஒரு பாமரன் கேட்குற கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியாத அவர் எப்படி அந்த இடத்துல இருந்து சரி செய்வார்? ஒன்று. இன்னொன்று, அதுக்கு இது தேவையான மருந்து எங்கிட்ட இல்லை, நாங்கள் மதுரையிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கினோம்னாரு. அப்போ இந்த இவ்வளோ பெரிய மெடிக்கல் காலேஜில் ஒரு தேவையான மருந்து இல்லை அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இதுக்கு யார் பொறுப்பாவாங்க? இன்னொரு விஷயம் சொல்கிறார்,